இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். அத்தை, அந்த யட்சினி அழிய போறா. என் மனு எனக்கு திரும்ப கிடைக்க போறான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. தமன்னா, கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிச்சு பாரு. இந்த விஷயத்துல இப்ப எதுக்கு சம்பந்தமே இல்லாம கமண்டலன் எதுக்காக திடீர்னு வந்து இத பத்தி சொல்லணும்? எனக்கு என்னமோ ஏதோ ஒரு காரியத்துக்காக தான் இந்த கமண்டலன் நம்ம ரெண்டு பேரையும் பயன்படுத்திக்க முயற்சி பண்றானோன்னு தோணுது. ஐயோ அத்தை, வாழ்க்கையில நம்ம யாரையாவது நம்பிதான் ஆகணும். எல்லாரையும் எல்லாத்துக்கும் சந்தேகப்பட்டா அப்புறம் நம்மளால வாழ்க்கையில நிம்மதியாவே இருக்க முடியாது. நீங்க சொல்ற மாதிரி ஒருவேளை அந்த கமண்டலன் நம்மள யூஸ் பண்ணிக்கிட்டாலும் ஏதோ ஒரு விதத்துல என்னோட வாழ்க்கைக்கு அவன் நல்லதுதான் செய்யறான். எந்த விதத்துல நீங்க அந்த கமண்டலனை நம்புறீங்களோ இல்லையோ, நான் முழுசா நம்புறேன். இல்ல தமன்னா, நான் அதுக்காக சொல்ல வரல. அத்தை ப்ளீஸ், மனு அந்த நிலைமையில பாத்துட்டு வந்ததுல இருந்து என்னால நிம்மதியாவே இருக்க முடியல அத்தை. அந்த கமண்டலன் என்னதான் சொன்னாலும் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதும் எனக்கு பழையபடி மனு திரும்ப கிடைப்பான்னு நம்பிக்கை இருக்கு. என்னமோமா, என்ன நடக்குதுன்னு சில நேரத்துல எதுவும் புரிய மாட்டேங்குது. அதனால யார நம்புறது யார நம்ப கூடாதுன்னு எனக்கு புரியல. சரியா சொன்ன சாவித்ரி. நடக்க போற இந்த யுத்தத்துல யட்சினி அழியதான் போறா. அதுவும் உன் மகன் மனு மூலமா. அத நல்லபடியா நடத்தி கொடுக்க போறது இந்த கமண்டலன் தான். நம்ம தந்திரத்தை அந்த தமன்னா முழுசா நம்பிட்டா. ஆனா இந்த சாவித்ரிக்கு அந்த கமண்டல மேல இன்னும் கொஞ்சம் சந்தேகம் இருக்கு. அந்த சந்தேகத்தையும் கூடிய சீக்கிரம் முழுசா நம்ப வச்சிடலாம். நான் சொன்ன வேலையை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் நீங்க உங்க சுயரூபத்துல இருக்க கூடாதுன்னு நான் சொன்னல. அப்புறம் எதுக்கு என் முன்னாடி நீங்க 3 பேர் இந்த ரூபத்துல வந்து நிக்கிறீங்க? அகோர அதிபதியே, எங்கள் குருவே, எங்களை மன்னித்து விடுங்கள். என்ன நடந்தது? குருவே, அந்த பொம்மை எங்களை என்ன பண்ண தெரியுமா? என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல. காலெல்லாம் வலிக்குது. தயவு செஞ்சு நீங்க இங்க வாங்க சாமி. அகோர அதிபதியே, அந்த பொம்மி யாருன்னு எங்களை கண்டுபிடிச்சிட்டா. இல்ல இல்ல, அதுக்கு வாய்ப்பே இல்ல. அந்த பொம்மி உங்களை கண்டுபிடிக்க வாய்ப்பே இல்ல. நான் உங்களை கண்டுபிடிக்கவே முடியாதபடி நவப்பிரயாக மூலமா உங்க 3 பேரையும் நான் உருவாக்கி அனுப்பிச்சேன். அப்படி இருக்கும்போது பொம்மியால எப்படி கண்டுபிடிக்க முடிஞ்சது? நீங்க நவப்பிறை மூலத்துல தான் எங்களை உருவாக்குனீங்க. ஆமா, ஆனா அந்த பொம்மி எங்க மேல ஏதோ ஒரு தீர்த்தத்தை தெளிச்சிட்டா. அந்த தீர்த்தம் எங்க உடம்புல பட்ட உடனே எங்க உடம்பெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு. எங்க சுயரூபம் அந்த பொம்மி முன்னால வெளிப்பட்டுருச்சு. ஆமா குருவே, அதனாலதான் அந்த இடத்த விட்டு நாங்க மாயமா மறைஞ்சிட்டோம். நான் உங்களை உருவாக்குனது பரம ரகசியம். அது யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது இந்த ரகசியம் எப்படி பொம்மைக்கு மட்டும் தெரிஞ்சது? அப்படின்னா அந்த பொம்மைக்கு பின்னாடி ஏதோ ஒரு நல்ல சக்தி உதவிக்கிட்டு இருக்கு. யாரு? பொம்மைக்கு உதவி செய்யற அந்த நல்ல சக்தி யாரு? அந்த பரம ரகசியத்தை சொன்ன நல்ல சக்தி யாரு? அத காட்டு.
தெரியும். அவ பின்னாடி இவன் தான் இருப்பான்னு எனக்கு தெரியும். இவன் இப்படி இடையூறா இருந்ததுனாலதான் நானும் எச்சினியும் ஒண்ணு சேர முடியாம போயிடுச்சு. அதனாலதான் நான் ஒரு ராஜகுருவா மாற முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்குள் இருக்கும் எச்சினியே, நாம அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான எல்லா காரியத்திலையும் உங்க அப்பா தடுத்துக்கிட்டு இருக்காரு. அவரை என்ன பண்றது? நான் அகோர ராணியா இருக்க தான் ஆசைப்படுறேன். அதனால அதுக்கு இடைஞ்சலா யார் வந்தாலும் உங்க விருப்பப்படி என்ன வேணா செய்யுங்க. அது எங்க அப்பாவா இருந்தாலும் சரி. சரி, நான் அதுக்கான வேலையை உடனே ஆரம்பிக்கிறேன். நீங்க 3 பேரும் போங்க. ரொம்ப வலிக்குது. என்னால வலி தாங்க முடியல. இப்படி என்ன சித்திரவதை பண்றதுக்கு என்ன ஒரே அடிய கொன்றுங்க. அடியே பொம்மி, காத்தோட காத்தா கலந்து இருக்கியா? நீ இங்கதான் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சுக்க, அரூபமா நீ என்ன பார்த்துட்டு இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும்டி. நீ என் கண்ணுக்கே தெரியாத அரூபமா இருந்தாலும் சரி, காத்தோட காத்தா கலந்து இருக்கிற வாசனையா இருந்தாலும் சரி, அத நான் கண்டுபிடிச்சிடுவேன். மம்மி வா, என் முன்னாடி வா, வாடி. என்ன எதுவுமே பண்ண முடியலன்னு உன் ஆத்மா துடிச்சுக்கிட்டு இருக்குல்ல?